கர்த்தர் சொன்ன வார்த்தை. தம்பி, என்னைக்கு ஆண்டவனை இந்த பூமியிலே தெரிந்து கொண்டாரோ, என்றைக்கு தாயின் கர்ப்பத்தில் உருவானீங்களோ, அன்னைக்கு God has a plan. என்ன சொல்லுங்க? God has a plan, God has a purpose. என்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. என்னை பற்றி அவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை பற்றி ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு. ஆனா அது நிறைவேறும் அளவும், எல்லாம் சொல்லுங்க, அவர் சொன்ன, எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும். அதை மாற்றி சொல்லுவேன் என்றால் அவருடைய சித்தம் என்னில் நிறைவேறும் அளவும். அம்மா புரியுதுங்களா? நிறைய கேள்வி கேட்குறீங்களே, ஏன் எனக்கு இந்த பாடு, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த கவலை, என்னை ஏன் இப்படி நீங்க எனக்கு இவ்வளவு நஷ்டங்கள் வருது? இல்லைங்க, நல்லா கவனிங்க. அவருடைய திட்டம் நிறைவேறும் வரை, எல்லாம் சொல்லுங்க, சத்தமா என்ன செய்யும்? வார்த்தை என்ன செய்து உங்களை புடமிடு. எதுவரைக்கும் மறைந்திருப்பார்? எதுவரை? பதில் அதிலே இருக்குது. எதுவரை? எல்லாம் சொல்லுங்க, அவருடைய வார்த்தை, சத்தமா சொல்லுங்க, அவருடைய வார்த்தை நிறைவேறும் வரை. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இருக்கிற ஒவ்வொரு பற்றியும் God has a plan. இருக்கிற ஒவ்வொரு பற்றியும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, ஆண்டவருக்கு ஒரு சித்தம் இருக்கிறது, ஆண்டவருக்கு தீர்மானம் இருக்குது. இருக்க எல்லாரை பற்றியும் ஆரம்பத்தில் சொன்னேன், God wants nobody to be nobody, he wants everybody to be somebody. புரியுதா? எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் ஒருவரையும் ஒன்றுமில்லாதிருக்க அழைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் ஏதோ ஒன்றுக்கு அழைத்திருக்கிறார். ஒன்ஸ் அகைன், ஒருவரையும் ஒன்றுமில்லாதிருக்க அழைக்கவில்லை, ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். தம்பி, உங்க நோக்கம் என்ன தம்பி? வரணும், சும்மா டிப்டாப்பா வரணும், அப்படியே உட்கார்ந்துட்டு அப்படியே ஆடாம அசையாம வீட்டுக்கு போகணும், அப்படியா? நவராத்திரி கொலுபொம்மை மாதிரி? சிஸ்டர், ஆண்டவர் உங்களை பற்றி நோக்கம் வச்சிருக்கிறார். God wants nobody to be nobody. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் என்னுடைய வாழ்க்கையில நான் இயேசு ஏற்றுக்கொண்ட பல சம்பவங்கள், அதில் ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஒரு சின்ன பையனை கர்த்தர் என் வாழ்க்கையில பயன்படுத்தினார். ஒரு 7 வயசு பையனை நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னேன். எனக்கு என்னோட படித்த ஒரு இந்து மாணவர் தான் எனக்கு ஆண்டவர் பற்றி சொன்னார். முத்தால்பேட்டை ஹைஸ்கூலில் மண்ணடியில் 10th படிக்கும்போது. அப்போ எனக்கு 16 வயசு, ரைட். அவர் தான் எனக்கு 17 வயசுல ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். ஸோ சாராள் நவரோஜி அம்மா ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அவங்க தான் அந்த பேர் வச்சாங்க, ஸ்டீஃபன் தேவகுமார். ஆனால் அதுக்கு முன்னால் எனக்கு நிறைய கேள்வி கேட்பேன், எக்கச்சக்கமான கேள்வி கேட்பேன். அவளை சீக்கிரம் ஆண்டுட்டு வரல. பட்டிமன்றமாக நிறைய பேசுவேன், வாதங்கள் நிறைய பண்ணுவேன், ரொம்ப கேள்வி மேலே கேள்வி கேட்பேன். உட்கார்ந்தா ஒரு நாளைக்கு 3 முறை இந்து கோயிலுக்கு போவேன். உட்கார்ந்தா முருகான்வேன், எழுந்தா முருகான்வேன். அதை விட பெரிய வேடிக்கை என்னன்னா, ஞானசாயம் எடுத்த பிறகு கூட எனக்கு அது பழக்க தோஷம் போல. புரியல? ஞானசாயம் எடுத்துட்டேன், ஆனால் என்ன போல இந்த பழக்க தோஷம். அப்போ நானே குட்டிப்பேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு நாள் நிறைய ஆண்டு என்னோட பல முறை பேசினார். ஆனால் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம், மே மாதம் 1970ஆம் வருஷத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் எங்கள் வீட்டில் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன். வெள்ளிக்கிழமை எங்கள் வீடு ஃபுல்லாக நிறைய படம் தான், ஃபுல்லாக இந்து தெய்வங்கள் படம் மாட்டியிருக்கோம். ஒரு இடம் கூட கேப் இருக்காது, எல்லா சாமியும் இருக்கும், ஏசுனத்தை தவிர. அப்போ அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் முடிஞ்ச பிறகு எங்கள் வீட்டில் பூஜைலாம் முடிஞ்சிச்சு. நிறைய குட்டி பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க அங்கே. அதில் ஒரு பையனை கூப்பிட்டேன். ஏன் கூப்பிட்டு எனக்கே தெரியல. எனக்கு 17 வயசு, அந்த பையனுக்கு 7 வயசு. நல்லா கவனிங்க. அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன், டேய் நம்ம இத்தனை சாமி கும்பிட்றோமேடா, இதில் எதிரா மெய்யான சாமின்னு கேட்டேன். சும்மா கலோக்கியெல்லாம் கேட்டேன், விளையாட்டுக்கு தான் கேட்டேன். அந்த 7 வயசு பையன் சொன்னா, ஃபூ இது கூட தெரியாது, இவ்வளோ பெரிய ஆம்பளையா இருக்கிறேன்னா. என்னங்க, 7 வயசு பையனை பார்த்து கேட்டான், ஃபூ இது கூட தெரியாம இவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறேன்னு கேட்டான். நான் கேட்டேன், 7 வயசு பையன், அந்த பையன் விளையாண்டுருக்கிறான், உனக்கு தெரியுமாடான்னு கேட்டேன். எனக்கு தெரியும்னா. சொல்லுடான்னு கேட்டேன். அவன் சொன்னான், சொல்லு வேணாம், சொன்ன நீ அடிப்பியான்னு கேட்டான். சத்தியமா அடிக்க மாட்டேன்டான்னா. அவன் தான் தம்பி ஏசுநாதர்னு சொன்னான் என்கிட்ட. ஏசுநாதர். அந்த சின்ன பையன் சொன்னாங்க, அன்னைக்கு விளையாட்டா இருந்துச்சு, ஆனா ஒண்ணு அவன் சொல்லிட்டு ஓடிட்டான், அவன் பயந்துட்டான். இந்து பையன், என்னுடைய சொந்தக்கார பையன் அவன். புரியுதா உங்களுக்கு? ஆண்டரை பற்றி கொஞ்சம் கூட தெரியும். நான் கேட்டேன், டேய் எங்கேயாவது ரோட்ல சொல்லி கொடுத்தாங்களா? அதெல்லாம் சொல்லி கொடுக்கலண்ணே,
எப்படா அவனுக்கு தெரியும்? எனக்கே தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அவன் சொல்லிட்டு போயிட்டான் ஒழிய அந்த ராத்திரி நான் தூங்கவே இல்லை. படுத்தால் அந்த வார்த்தை, தூங்கும் போது அந்த வார்த்தை, குளிக்கும் போது அந்த வார்த்தை, படிக்கும் போது அந்த வார்த்தை என்னை சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்துச்சு. அது தெரிஞ்சுக்கினேன், இது மனுஷ சத்தம் அல்ல, தெய்வ சத்தம். யாரை பயன்படுத்தினாரு? டேய் தம்பிங்களா பார்க்குறீங்களா, யாரை பயன்படுத்தினார்? டேய் உன்னதான்டா. யாரை பயன்படுத்தினார்? ஒரு சின்ன 7 வயசு பையனை பயன்படுத்தினார். இன்றைக்கு அதனால தான் இன்றைக்கு உலகம் முழுதும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். என்ன பயன்படுத்துவது கர்த்தர் ஒரு இந்து பையனை பயன்படுத்தினார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? புரியுதா? ஒரு பில்லிகரகான் தேவையில்லை, ஒரு ஓரல் டிராபர்ட்ஸ் தேவையில்லை, கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். அந்த பையனை இது வரைக்கும் நான் பார்க்கல, அவன் எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு அந்த பையனை யோசிக்கிறேன். அன்றைக்கா விளையாட்டா சொன்னானா உண்மையாக சொன்னானான்னு தெரியல, ஆனால் அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே இருந்துச்சு. ஒவ்வொரு சம்பவத்திலையும் இயேசுதான் தெய்வம், இயேசுதான் தெய்வம். புரியுதா உங்களுக்கு? அதனால உங்களை கூட கர்த்தர் பயன்படுத்த முடியும். ஆமென் சொல்றீங்களா? உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா யாரோ ஒருவருக்கு நீங்கள் பயன்பட முடியும். எல்லாம் கண்ண மூடி சொல்லுங்க, தேவனே, சத்தமா சொல்லுங்க, நான் யாரோ ஒருவருக்கு பயன்படணும். சொல்லுங்க எல்லாரும். வாட்ச் கட்டிக்கிறீங்களா? சொல்லுங்க, நேரம் கர்த்தருக்கு பயன்படணும். உங்க சரீரத்தை தொட்டு சொல்லுங்க, இந்த சரீரம் கர்த்தருக்கு பயன்படணும். என் பணம் கர்த்தருக்கு பயன்படணும். என் தாளந்து கர்த்தருக்கு பயன்படணும். சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு பயன்படாத இந்த சரீரம் கடைசி காலத்துல எனக்கே பயன்படாது. எத்தனை பேர் உணர்ந்து சொன்னீங்க? சில பேர் வணங்காமடி குனியவே மாட்டாங்க, சர்ச்சில் ஒரு வேலை கூட செய்ய மாட்டாங்க, வருவாங்க டிப்டாப்பா போவாங்க. என்னடி பார்க்குறீங்க? அடுத்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பயன்படாத என் பணம், கர்த்தருக்கு பயன்படாத என் அறிவு, கர்த்தருக்கு பயன்படாத என்னுடைய தாளந்துகள் எனக்கே பயன்படாது. தம்பி புரியுதா? நல்ல ஜிம்முக்கெல்லாம் போகிற, நல்ல பாடி வச்சிருக்கிற, ஆண்டு கொஞ்சம் ஊழியம் செய், சபையில் கொஞ்சம் ஊழியம் செய் தம்பி. புரியுதா? அம்மா உங்களுக்கு தான் சொல்கிறேன், நல்ல ஆண்டு பணம் கொடுத்துருக்கிறாரு, யூஸ் இட் ஃபார் காட். ஆங்கிலம் சொல்லுவாங்க, யூஸ் இட், அதர்வைஸ் யூ வில் லூஸ் இட். சொல்லுங்க, பயன்படுத்துவேன், இல்லையேல் பாழாய் போகும். புரியுதா? சொல்லுங்க, என் அழகு கர்த்தருக்கு. நான் எங்க அழகா இருக்கிறேன்னு கேட்குறீங்களோ? சொல்லுங்க, என் அழகு கர்த்தருக்கு. பின்னால் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம், என் திறமை கர்த்தருக்கு, என் நேரம் கர்த்தருக்கு. சத்தமா சொல்லுங்க, சரீரத்தை சொல்லுங்க, சரீரமே இது கூட கர்த்தருக்கு. உடம்புனாவது சொல்றீங்களா? அநியாயமா இல்லை இதெல்லாம்? சொல்லுங்க, இந்த சரீரம் கர்த்தருக்கு, என் பணம் கர்த்தருக்கு. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஒரு நாள் பார்த்தார். ஆமீன் சொல்லுங்க. எதுவரை அவருடைய வார்த்தை புடமிடும் தெரியுமா? அந்த வார்த்தை நிறைவேறும் அளவு. வசனம் படிச்சு பாருங்க, 105ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். அது வரைக்கும் என்ன இருந்துச்சு தெரியுமா? 18ஆம் வசனம் படிச்சு பாருங்க. 18. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. புரியுதுங்களா? அவன் கால்களிலே விலங்கு, in other word, his soul is completely blocked. என்னை பாருங்கள் எல்லாரும், அவன் கால்களிலே விலங்கு, that means செயல்பட முடியாத ஒரு வாழ்க்கை. he cannot move anywhere. சில நேரங்களில் எசேக்கியேல் போட்டிருக்குது, நீ ஒரு பக்கத்திலிருந்து மறு பக்கம் புரளாதபடி உன்னை கைகளாலே கட்டினேன். சில நேரங்களில் ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பாருங்க, இங்கிலீஷ் படிச்சவங்க எல்லாம் அப்செட் என்ற ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில். அப்செட் எழுதுறீங்களா? அப்செட் அதை அப்படியே திருப்பி போடுங்க. சொல்லு தம்பி சத்தமா. அப்ப சில நேரம் என்ன பண்றாரு வாழ்க்கையில? புரியுதா புரியலைங்களா? அப்செட்டை திருப்பி போடுங்கன்னு இங்கிலீஷ் படிச்சவங்க எல்லாம். என்ன ஆகுது? அப்ப செட்டப் ஆகணும், என்ன பண்ணணும்? சத்தமா. சில நேரங்களில் ஏன் அப்செட்? நான் சொல்ற வயிறு அப்செட் இல்லை, வாழ்க்கையில பல நேரங்கள் அப்செட் ஆகுது. வசனம் படிச்சு பாருங்க. அதாவது அவன் கால்களிலே விலங்கு, அவன் ஆத்துமாவிலே அடைப்பட்டிருந்தது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். இந்த பட்டுப்பூச்சி பார்த்துருப்பீங்க, பட்டுப்பூச்சி, வண்ணத்து பூச்சி ரெண்டுமே. அந்த பட்டுப்பூச்சி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த வலைக்குள்ள இருக்கும். அதற்கு நீங்கள் உதவி செய்வதாக நினைச்சு அந்த வலை வெளியே எடுக்க பார்த்தீங்கன்னா செத்து போயிடும். அண்டர்ஸ்டாண்ட்? அந்த வண்ணத்து பூச்சியோ பட்டுப்பூச்சியோ குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அந்த வலைக்குள்ள இருக்கும். நீங்கள் உதவி செய்வதாக நினைத்து கையை வச்சீங்கன்னா செத்து போயிடும் அது.
ஆனால் அதுவே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு சிறகடித்து வெளியே வரும், பட்டு நூலை தரும், உங்களை அழகுபடுத்தும். சில விளங்குதா? உங்களை அழகுபடுத்துவதற்கு அது எங்க இருக்கணும்? இப்போ எங்க இருக்கணும்? வளைக்குள்ள. புரியுதா உங்களுக்கு? உங்களை அழகுபடுத்தணும்னா அது எங்க இருக்கணும் இப்போ? ஆனால் நீங்க உதவி செய்வதா நினைத்து தொட்டீங்கன்னா சீக்கிரம் செத்து போயிடும். அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, அதாவது மனுஷனுடைய உதவி விருதா, கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஆமேன் சொல்ல, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் ஸ்லோவா செய்வார், ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்வார். ஆமேன் சொல்லுங்க. ஸ்லோ பட் ஸ்ட்ராங். அவர் நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்க. நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். எல்லாம் கரங்களை வச்சு சொல்லுங்க. தேவனே, நிதானமா செஞ்சாலும் எங்க நேர்த்தியாய் செய்யுங்க ஆண்டவரே. புரியுதா? ஏன் தெரியும் மாப்பிள்ளை கிடைக்கல, ஏன் தெரியும் பொண்ணு கிடைக்கல? God take his own time. Those who knows English எல்லாம் சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. Lord take your own time. சத்தமா take your, உடனே கொடுத்துருங்க, இம்மிடியட்டா கொடுத்துருங்க. ஹலோ, தேவன் தந்தா எப்பவுமே தி பெஸ்ட், நீங்களா சூஸ் பண்ணா worst. இத்தனை பேருக்கு புரியுது? தேவன் தந்தா, சத்தமா சொல்லுமா, நீங்களே சூஸ் பண்ணீங்கன்னா இன்டர்நெட்ல, பஸ் ஸ்டாண்ட்ல, ஆபீஸ்ல சூஸ் பண்ணீங்கன்னா worst. கர்த்தரா கொடுத்தா பெஸ்டா இருக்கும். நீங்களா சூஸ் பண்ணா என்ன தம்பி, நீங்க MBA வாருங்க, MPhil ஆருங்க, PhD கூட பண்ணுங்க, நீங்களா கொடுத்தீங்கன்னா worst. கர்த்தரா கொடுத்தாருன்னா பெஸ்டா இருந்தவங்களும் ஆமேன்னு சொல்லுங்க. worst சூஸ் பண்ணவங்களும் ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நீங்களா சூஸ் பண்ணீங்க, அது இப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தரா கொடுத்தாருன்னா, இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்க வாழ்க்கை பெஸ்டா ஒஸ்டா நீங்க தெரிஞ்சுங்க. யார் சூஸ் பண்ணது? நீங்க சூஸ் பண்ணா அழகு, படிப்பு, அறிவு, அந்தஸ்து, ஜாதி, புரியுதுங்களா, குளம், கோத்திரம், இதை சூஸ் பண்ணீங்கன்னா ஒஸ்ட். ஆனா கர்த்தரா கொடுத்தாருன்னா ரொம்ப பெஸ்ட். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிக் பிளெஸிங்ஸ் இன் a small package. எத்தனை பேர் புரியுது? சொல்லுங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் எளிமையான தோற்றத்தில். நீங்க தெரியுமா, மிகப்பெரிய ஆசீர்வாதம் ரொம்ப எளிமையான, அது உதாரணம் இயேசுநாதர் தான். எத்தனை பேர் புரியுது? மிகப்பெரிய ஆசீர்வாதம் எப்படி தான் வந்துச்சு? ரொம்ப சிம்பிளா வந்துச்சு. இன்னைக்கு உலகத்துல பந்தா தான் இன்னைக்கு ரொம்ப விரும்புறாங்க மக்கள். பந்தாவா இருக்கணும், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும், வேண்டாம். அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது எதுவரைக்கும் தெரியுமா? அந்த அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. 105ஆம் சங்கீதத்துல 19ஆம் வசனம் சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் சொன்ன, in other word, தேவன் என்னை பற்றி வைத்திருக்கிற தீர்மானம் நிறைவேறுகிற வரை அவருடைய வார்த்தை என்ன செய்ய என்னை. ஹலோ, என்ன பாருங்க ஐயா, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன பாருங்க. இதற்கு மத்தியில நீங்க என்னத்தான் நீங்க முயற்சி பண்ணி வெளியே வர ட்ரை பண்ணாலும் கவனிங்க, அது பலன் தராது. என் வார்த்தையை கவனிங்கள். உலகம் கொடுப்பது நிவாரணம், தேவன் கொடுப்பது தீர்வு. என்னங்க? உலகம் கொடுப்பது நிவாரணம், கர்த்தர் கொடுப்பது. உலகம் கொடுப்பது ரெமெடி, ஆனா கர்த்தர் கொடுப்பது சொல்யூஷன். என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? நிவாரணம் தற்காலிகமானது, தீர்வு நிரந்தரமானது. உங்களுக்கு என்ன வேணும்? அம்மா என்ன வேணும்னு கேட்டேன். தம்பி உன்னதான் என்ன வேணும்னு கேட்டேன். அனாசின் என்னது? அதிலே போட்டிருக்குது. தம்பி அமிர்தாஞ்சன் என்னது? நிவாரணம். தலைவலி தான் தெரியுது, அதிலே போட்டிருக்கிறான். அவனே சொல்றான் இது என்ன இல்லை. ஆனா சொல்லுங்க, உலகம் தருவது நிவாரணம், தேவன் தருவது எது வேணும்? இப்போ உங்களுக்கு நிவாரணம் வேணுமா, தீர்வு வேணுமா? அதுக்கு எங்க வரணும் தெரியுமா? கர்த்தர்கிட்ட தான் வரணும். ஆனா அந்த வசனம் அந்த காலத்துக்கு பிறகு கர்த்தர் யாரா மாத்துவார் தெரியுமா? எல்லாம் சொல்லுங்க. 22 எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள். எல்லாம் சேர்ந்து பாசமா படிக்கிறீங்களா? 22. அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும், எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவனும். சத்தமா சொல்லுவோம், ஆண்டவனும் அதிபதியுமாக்கினான். உங்களை யார மாத்துவாரு? சொல்லுங்க, என்னை ஆண்டவனும் அதிபதியுமாக்குவார். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவனும். எதுக்கு பிறகு? எதுக்கு பிறகு? இந்த பாடுகளுக்கு பிறகு, போராட்டங்களுக்கு பிறகு, புயலுக்கு பிறகு, அலைகளுக்கு பிறகு, கொந்தளிப்புக்கு பிறகு எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுவோம், என்னை ஆண்டவனும் அதிபதியமாக்குவார்.
இன்னைக்கு நான் யாரா இருக்கிறது முக்கியம் இல்ல, என்ன கர்த்தர் யாரா வைக்க போறாரு தான் முக்கியம். ஹலோ, இன்னைக்கு ஒருவேளை நீங்க அதாவது குனிஞ்சு பார்க்கிற வாழ்க்கை வாழலாம். ஒரு நாள் வரும், அன்னைக்கு உங்களை அண்ணாந்து பார்க்கிற வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்னை ஆண்டவனும் அதிபதியுமாக்குவார். நம்புறீங்களா தம்பி சிஸ்டர்? என் வாழ்க்கையை 43 வருஷமா நான் பாஸ்ட் ஊழியம் செய்கிறேன். எவ்வளோ எளிமை. அடுத்த வேளை சாப்பாடு இல்லாதவங்களெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு மல்டி பில்லியன் ஆக்கி இருக்கிறார். பிரம்மாண்டமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. என்ன பாருங்க, எல்லாரும் தேவன் வைத்த இடத்தில் நீங்கள் உண்மையாயிருங்கள். டோன்ட் மூவ் ஹியர் அண்ட் தேர். ஆண்டவர் எல்லாருக்குமே ஒரு பாட திட்டத்தை வைத்திருக்கிறார். கவனிங்க எல்லாரும், God has a syllabus. மோசேயின் வாழ்க்கையிலே 40 ஆண்டுகள் அவனுடைய பாடுகள். யோசேப்பின் வாழ்க்கையிலே 13 ஆண்டுகள் அவனுடைய பாடுகள். யோபிற்கு 9 மாதங்கள். என்னங்க, மோசேக்கு 40 வருஷம், யோசேப்பிற்கு 13 ஆண்டுகள், யோபுக்கு 9 மாதங்கள். என்ன கவனிக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்குன்னு ஒரு சிலபஸை கர்த்தர் வச்சிருப்பார். ப்ளீஸ் லிசன் மீ. உங்களுக்குன்னு ஒரு சிலபஸ், ஒரு பாடத்திட்டம் வச்சிருக்கிறாரு. எனக்கு ஒருவேளை நிறைய வருஷம் இருக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் வருஷமா இருக்கலாம். ஆனா அந்த லெசன் நீங்க கற்றுக்கொண்டால் கர்த்தர் உங்களை ஆண்டவனாய் மாற்றுவார். எதுக்கு பிறகு? எதுக்கு பிறகு? அந்த வசனம் படிச்சீங்களா? எதுக்கு பிறகு? 19ஆம் வசனம் முதல் வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு. எல்லாம் சொல்லுங்க. உங்க எல்லாம் வேதத்தை கையில் எடுத்து, வேதத்தை கையில் எடுத்து சொல்லுங்க. எல்லாம் வேதத்தை கையில் எடுங்க. தேவனே சத்தமா என்னை குறித்த உம்முடைய திட்டம் என்னில் நிறைவேற என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, முழுமையா அர்ப்பணிக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் யாரா மாத்துவாரா? யாரா மாத்துவார்? 22 சொல்லுங்க, யாரா மாற்றுவார்? சொல்லுங்க, ஆண்டவனாய் மாற்றுவார். எல்லாம் சொல்லுங்க, பின்னால இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவனாய் மாற்றுவார். உங்களை யாரா மாத்துவாரு? உங்களை ஒரு பில் கேட்டா மாற்றுவாரு. நம்புறீங்களா தம்பி? நம்புறீங்களா? என்ன உங்களுக்கு சிரிப்பு வருது இல்ல? உங்களை அம்பானியா மாற்றிடுவார். சொல்லுங்க, என்னை ஆண்டவனும், சத்தமா சொல்லுங்க, என்னை ஆண்டவனும் அதிபதியுமாக்குவார். எதுக்கு பிறகு? எதுக்கு பிறகு தம்பி? தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கணும். அவர் ஒருவேளை பாடல் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வலைகள் இருக்கலாம், ஒருவேளை சிறையிருப்பு இருக்கலாம். ஆனா நீ டோன்ட் ட்ரை டு கம் அவுட். நீயா வந்தீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அது வெளியே வந்துச்சுன்னா அது சிறகடித்து அது பறக்கும். ஆமேன் சொல்லுங்க. என்னை அழகுபடுத்தும். அடுத்த அழகுபடுத்தணும் எங்க தான் இருக்கணும்? சத்தமா சொல்ல. அடுத்த அழகுபடுத்தணும் எங்க இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. பேக் டு Psalm 13. 10ஆம் சங்கீதம் திருப்பி வருவோம். 10ஆம் சங்கீதம் திரும்பவும் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 10ஆம் சங்கீதம் சொல்லுங்க. தேவன் தூரத்தில் இல்லை. எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? அதை விட ஆமேன், மறைந்து இல்லை, என்னை பார்க்கிறார். சொல்லுங்க, என்னை பார்க்கிறார், என்னை கவனிக்கிறார். மூன்றாவது, இதுவரைக்கும் இந்த பாடுகள், இதுவரைக்கும் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும். திரும்ப திரும்ப சொல்றேன் சிஸ்டர், தேவனுடைய கடிகாரம் வேகமாயும் போகாது, அது குறைவாயும் போகாது. அந்த நேரம் வரும்போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஆமேன். கண்மலை மீது கால்கள் உயர்த்தியே உன்னை கர்த்தர் அண்ணாந்து, அதாவது எந்த உலகத்திலே நீங்கள்